எல்லாத்துக்குமே சாவிங்கிறது இருக்குது. வண்டியா இருந்தாலும், வாழ்க்கையா இருந்தாலும், கதவா இருந்தாலும் தொடங்குறது சாவிதான். எனக்கு வாச்சது என்னவோ இந்த XL100 பைக். இது கிராமங்களின் பைக். எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வளைவுகள்ங்கிறது பாதையில மட்டுமல்ல வாழ்க்கையிலையும் இருக்கு அப்படின்ட்டு. வளைய வேண்டிய இடங்கள்ல வளையணும், நெளிய வேண்டிய இடங்கள்ல நெளியணும். குறிப்பா நிக்க வேண்டிய இடங்கள்ல நிக்கணும், நின்னு ரசிக்க வேண்டியதை ரசிக்கணும். மற்றதை நம்ம ரசிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நாம நம்மளை ரசிக்கணும். ஆமா, நம்மளை ரசிக்கணும். இந்த காத்துல அடிக்கிற இந்த சத்தத்தை மட்டும் கொஞ்ச நேரம் கேளுங்க. இந்த சத்தங்களை கேட்கத்தான் நான் இப்போ நடந்து போய்கிட்டு இருக்கேன். ஐ ஆம் வாக்கிங் வித் தி நேச்சர். இந்த இடத்துல நான் நிறைய நாட்கள் நிறைய நேரங்கள்ல உட்கார்ந்து இருக்கிறேன். இந்த இடத்துல ஒரு பவர் இருக்குது. இங்க கவிதைகள்ங்கிறது அப்படியே டைரக்டா கடவுள்கிட்ட இருந்தே நமக்கு கிடைக்கும். உங்களுக்கும் கிடைக்கும். ட்ரை பண்ணுங்க. இதுதான் எங்கள் ஊர், அழகான கிராமம் அப்படின்ட்டு சொல்லலாம். சுற்றியும் இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை, இந்த பயிர்கள், வீசி அடிக்கிற காற்று. இதை தவிர நான் என்னத்தை உங்களுக்கு அழகாக காட்ட முடியும் அப்படின்ட்டு எனக்கு தெரியலை. யதார்த்தமான விஷயங்களை யதார்த்தமான படம் பிடிக்கிறது தான் ஒரு சிறந்த டைரக்ஷனாக இருக்கும், சிறந்த புகைப்படமாகவும் இருக்கும். அதுவும் இயற்கையோடு இப்படி போகிறதுங்கிறது ரொம்பவுமே சந்தோஷமான விஷயம். அதை விட உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது.